வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்ன தெரியுமா? பாட்டி சுட்ட வடை இல்லை, குக்கீஸை பற்றின கதை தான் அது. சரி, கதைக்கு போகலாமா? ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க சூப்பராக குக்கீஸ் பண்ணுவாங்க. கலர் கலராகவும் இருக்கும், அழகாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அவங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அந்த குக்கீஸை. அவங்க சின்னதாக ஒரு கடை வச்சுருந்தாங்க. அந்த கடையிலையும் அந்த குக்கீஸ் எல்லாம் விற்பாங்க. ஒரு நாள் குக்கீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனாங்க. போனதுக்கப்புறமா மாவை தேடி பார்த்தா மாவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அச்சச்சோ, என்ன பண்ணுறது, மாவு ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அவங்க ஒரு காக்கா வளர்த்தாங்க. அந்த காக்காவை கூப்பிட்டு, காக்கா காக்கா, நான் கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ வீட்டையும் அந்த கடையையும் பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி பாட்டி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காக்கா சொல்லிச்சு. பாட்டி ஒரு பையை எடுத்துக்கிட்டு கடைக்கு புறப்பட்டாங்க. பாட்டியோட வீட்டுக்கும் கடைக்கும் இடையில ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டை கடந்து தான் பாட்டி மாவு வாங்கவே போகணும். சரின்னு அந்த கடந்து பாட்டி போயிட்டு இருந்தாங்க. பாட்டி போகிறப்பயே ஓரமாக நின்று ஒரு நரி பாட்டியை பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த பாட்டி ஏதோ வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. பாட்டி கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க. அந்த நரி டக்குன்னு பாட்டி முன்னாடி வந்து குதிச்சிச்சு. ஏ பாட்டி, என்ன வாங்கிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டுச்சு. இல்லைப்பா, பிஸ்கெட் குக்கீஸ்லாம் பண்ணுறதுக்கான மாவுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அதை என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான். இல்லை, எனக்கு வேணுமே அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாம். நரி கேட்கலையா. சரின்னு பாட்டி நரிக்கு பயந்துக்கிட்டு அந்த மாவை நரிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்த பாட்டி ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்களாம். காக்கா கேட்டுச்சான், ஏன் பாட்டி ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். இந்த மாதிரி நரி பண்ணினதை பாட்டி காக்கா கிட்ட சொன்னாங்களாம். காக்கா ஒரு யோசனை பண்ணுச்சான். எப்படியாச்சும் இந்த நரிக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சிச்சான். நினச்சிட்டு பாட்டி கிட்ட சொல்லிச்சான், பாட்டி கொஞ்சம் மாவு வீட்டில் இருந்துச்சுல்ல, அதை வச்சுட்டு எனக்கு குக்கீஸ் பண்ணி தர்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். பாட்டியும் சரின்னு சொன்னாங்களாம். அதுவும் கலர் கலரான குக்கீஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு காக்கா கேட்டுச்சான். பாட்டியும் அதை பண்ணிட்டு காக்காவுக்கு கொடுத்தாங்களாம். காக்கா அதை எடுத்துக்கிட்டு அந்த காட்டு பக்கம் போச்சான். அங்கே போய் நரி வர்றதுக்காக ஒரு மரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான். நரியும் காக்கா எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சான். நரி மெதுவாக காக்கா பக்கத்தில் வந்துட்டு குக்கீஸை பார்த்தோன்னா அதுக்கு வாய் ஊறிடுச்சு. அதுவும் கலர் கலரான குக்கீஸா. சரின்னு காக்கா கிட்ட பேச்சு கொடுத்துச்சான். காக்கா காக்கா, எனக்கு ஒரே ஒரு குக்கீஸ் தரியா அப்படின்னு கேட்டுச்சான். காக்கா சொல்லிச்சான், நீ குக்கீஸ் கேட்குற, உனக்கு கொடுக்கலான்னு தான் தோணுது, ஆனால் நீ எனக்கு ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்டுச்சான். நரியும் பாட்டு பாடி காட்டுச்சான். காக்கா சொல்லிச்சான், உன் பாட்டு அவ்வளவா எனக்கு திருப்தியாக இல்லை, எனக்கு ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறியா அப்படின்னு கேட்டுச்சான். நரி டான்ஸும் ஆடிச்சான். சரின்னு காக்கா கிட்ட கேட்டுச்சான், இப்போயாவது குக்கீஸ் தரியா அப்படின்னு கேட்டுச்சான். இப்பையும் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறேன், சரி, ஆனால் எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுச்சான். என்ன விஷயம் சொல்லு, வேமா பண்ணுறேன், எனக்கு ரொம்ப எச்சி ஊறுது அப்படின்னு சொல்லிச்சான். இந்த குக்கீஸை நான் உன்கிட்ட கொடுத்துட்டா நான் சாப்பிட்றதுக்கு குக்கீஸ் இல்லைல்ல, எனக்கு அதுக்கு போய் குக்கீஸ் பண்ணுறதுக்கான மாவு வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்டுச்சான் காக்கா. நரியும் ஒத்துக்கிட்டு கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்து காக்கா கிட்ட கொடுத்துச்சான். காக்கா சொல்லிச்சான், சாரிப்பா, எனக்கு பண்ண தெரியாது, எங்கள் பாட்டிக்கு தான் பண்ண தெரியும், அப்படியே இந்த மாவை கொண்டு போய் எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்டுச்சான். நரியும் திருப்டுன்னு ஓடி போய் பாட்டி கதவை போய் தட்டுச்சான். பாட்டி பாட்டி இன்னும் கத்துச்சான். பாட்டி வெளியில் வந்தாங்களாம். நரியை பார்த்த உடனே பாட்டி வந்து வாப்பா உள்ள அப்படின்னு சொன்னாங்களாம். நரிக்கு பாட்டியை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுச்சான். ஐயோ, இது நம்ம நேற்று மாவை வாங்கின பாட்டியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணி அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சான். பாட்டி சொன்னாங்களாம், என்னப்பா யோசிக்கிற, உள்ள வாப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை பாட்டி, சாரி, நேற்று நான் தெரியாமல் உங்ககிட்ட இருந்து மாவை வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிச்சான். பாட்டி சொன்னாங்களாம், பரவாயில்லப்பா, நீ தெரியாமல் தானே பண்ண, நான் உன்னை எப்பயோ மன்னிச்சிட்டேன் அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாம்.
நரிக்கு இருந்த கில்ட்டி போயிட்டு நரி ஹாப்பி ஆயிடுச்சான். பாட்டிக்கிட்ட சொல்லிச்சான், இனிமேல் நான் யார்கிட்ட இருந்து இந்த மாதிரி பொருளை வாங்க மாட்டேன், யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரியும் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு நரி சொல்லிச்சான். நரியும் பாட்டி மன்னிச்சு விட்டனால ஹாப்பி ஆயிடுச்சான். பாட்டியும் நரி வந்து சாரி சொன்னனால ஹாப்பி ஆயிட்டாங்களாம். நரி என்ன பண்ணிச்சான், அந்த குக்கீஸோட மாவை பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு குடுகுடுன்னு திருப்பி காக்கா கிட்ட ஓடி போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிச்சான். காக்காவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான். ஹாப்பி ஆயிட்டு அதுக்கிட்ட இருந்த கலர் குக்கீஸை நரிக்கிட்ட கொடுத்துருச்சான். நரி அதை வாங்கிட்டு காக்காக்கு தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுச்சான். அவ்வளோதான், எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்கல்ல. சரி, அடுத்த கதையில் பார்க்கலாமா? பாய்.